Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ஒரு சிம்பிளான லேடிஸ் ஹேண்ட்பேக் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா கூட ரொம்ப ஈஸியா இத பின்னிடலாம். இந்த ஹேண்ட்பேக் பின்றதுக்கு ஒரு ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும். இந்த ஹேண்ட்பேக்குள்ள ஒரு டிஃபன் பாக்ஸ் தாராளமா உங்களால வச்சுக்க முடியும். இப்போ இந்த ஹேண்ட்பேக் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேக் பின்றதுக்கு ரெண்டு கலர்ல ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒயிட் கலர்ல 10 ஒயர், ப்ளூ கலர்ல 6 ஒயர், ஒரு ஒயரும் 5 அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த பேக் நம்ம மூடி போட்டு பின்ன போறோம். சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு அடி ஒயரை எக்ஸ்ட்ரா விட போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்போ கட் பண்ணோம் இல்லையா 5 அடியில அந்த ப்ளூ ஒயரை சரிசமமா மடிச்சு வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ மூடி பின்றதுக்காக என்ன பண்ண போறோம்னா ஒரு பக்கத்துல ஒரு அடி ஒயரை அதிகமா விட போறோம். இப்போ சரிசமமா மடிச்சு ஒரு அடி ஒயரை இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்து ஒரு அடி அளந்தோம் பாருங்க, அந்த இடத்துல ஒயரோட இன்னொரு கார்னரை இப்படி வைக்கணும். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் வந்துட்டு ஒரு அடி ஒயர் நமக்கு இருக்கும். இப்போ இதை இப்படி சரிசமமாக மடிச்சுக்கோங்க. நம்ம சாதாரண மூடி போடாத ஒயர் குடைகள் பின்னும்போது என்ன பண்ணுவோம், கட் பண்ண ஒயரை சரிசமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? இது மூடி போட்ட பேக் அப்படின்றதுனால ஒரு பக்கம் ஒரு அடி ஒயரை எக்ஸ்ட்ரா விட்டுருக்கும் மூடி பின்னுறதுக்காக. மீதி இருக்கிற ஒயரை இந்த மாதிரி சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒயர் இருக்கட்டும். அடுத்து ஒயிட் கலரில் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 2 அடி இந்த மாதிரி அளந்துக்கோங்க. 2 அடி அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. 2 அடி ஒயர் முன்பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கட் பண்ண ஒயர் ஒரு பக்கம் ஒரு அடி அதிகமாக விட்டு மடித்து வச்சுருக்கோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப் இருக்கு இல்லையா, இதை இப்படி போடணும். ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா இப்படி பின்பக்கம் சுற்றி வரும். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்துட்டு 2 அடி ஒயர். ஓகேவா? ரன்னிங் ஒயர் என்ன பண்ணணும், இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2 அடி ஒயர் நமக்கு இருக்கும். ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். நம்ம எப்போவுமே சரிசமமாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு பக்கத்தில் ஒரு அடி ஒயர் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதில் தான் நம்ம மூடி பின்னுவோம். ஓகேவா? இந்த ஸ்டெப் வந்துட்டு பிகினருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த ஸ்டெப்பை பார்த்துக்கோங்க. மூடி பின்னுறதுக்காக ஒரு பக்கத்தில் ஒரு அடி ஒயரை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம நார்மலாக எப்போ ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ அடுத்து 2வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது கட் பண்ண 2வது ஒயரை என்ன பண்ண போகிறோன்னா மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த மாதிரி அளந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு கரெக்டாக இந்த இடத்துல இப்படி மடிக்கணும். இப்போது கட் பண்ண ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் நார்மல் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ 2வது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போது கீழ் பக்கத்துலேயும் செக் பண்ணியாச்சு. அடுத்து 3வது ஒயரை இதே மாதிரி ஜாயின் பண்ணணும். மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு கரெக்டாக இந்த ஒயரை இந்த மாதிரி அளந்து விடணும். மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒரு அடி ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 ப்ளூ ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 10 ஒயிட் கலர் ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் கலர் ஒயரையும் மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. அளந்து விட்டுட்டு கரெக்டாக இந்த ரன்னிங் ஒயர்கிட்ட இப்படி வச்சு மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். மேல் பக்கம் போகிற ஒயர் அப்படி இல்லைனாக்கா கீழ் பக்கம் போகிற ஒயரில் கூட நீங்கள் அளந்து விட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 5வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ரன்னிங் ஒயர் வர இடத்துல இப்படி மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 3 ப்ளூ ஒயரை ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் நடுவில் 10 ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் கடைசியில் 3 ப்ளூ ஒயரை ஜாயின் பண்ணணும். ஓகேவா?
இப்போது இந்த ஒயர் கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி மடித்து பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, இந்த ஒயர் வந்துட்டு கரெக்டாக ஒரு அடி தான் இருக்கணும். இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா மூடி பின்னுறதுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக வந்துட்டு ஒயர் நமக்கு கிடைக்கும். இப்போது இதே மாதிரி 10 ஒயிட் ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக ப்ளூ ஒயர் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் ஒரு பக்கத்தில் ஒரு அடி எக்ஸ்ட்ராவாக விட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இந்த எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு முறை கரெக்டாக இருக்கான்னு இப்போ நான் செக் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுனாலும் மூடி பின்னுறதுக்கு ஒயர் நமக்கு பத்தாமல் போயிடும். இப்போது எல்லா ஒயரையும் நான் செக் பண்ணி முடிச்சிட்டேன். எக்ஸாக்டாக ஒரு பக்கத்தில் ஒரு அடி ஒயர் வந்துட்டு எனக்கு அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லெஃப்ட் சைடு 2 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள், அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 3 வரிசையும் சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 2 வரிசையும் பின்ன போகிறோம். பேஸில் டோட்டலாக நம்ம 6 வரிசை பின்ன போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு 2 அடி ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். லெஃப்ட் சைடு 2 அடி ஒயர் விடுறோம் இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு வரிசை போட்டோம் இல்லையா, இதுதான் சென்டர். கண்டிப்பாக அடையாளத்துக்காக இந்த மாதிரி ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். பேஸில் மொத்தம் 6 வரிசை நம்ம பின்ன போகிறோம். 6 வரிசையிலையும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணணும். அப்போ தான் சைட் வால் நம்மளால் பின்ன முடியும். இந்த 2வது வரிசையிலையும் பிகினருக்காக ஒரு 6 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கட் பண்ண ஒயர்ஸை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் பேஸ். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிரும். இப்போ 2வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ரைட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 3வது வரிசை பின்ன போகிறோம். எப்பவும் போல் லெஃப்ட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இப்போது இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 3வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து 4வது வரிசை பின்ன போகிறோம். 4வது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு 2 அடி ஒயரை விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். இப்போது அடுத்தடுத்து எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். இப்போது இந்த 3வது வரிசையும் ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் மொத்தம் 3 வரிசை பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடும் 2 அடி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 2 வரிசை பின்ன போகிறோம். அதுக்கு இப்படி திருப்பிக்கலாம். இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் நம்ம 2 வரிசை பின்ன போகிறோம். இந்த பக்கத்துலேயும் பாருங்கள், லெஃப்ட் சைடு 2 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு ரைட் சைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணணும். இதே மாதிரி 2 வரிசை பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பேஸில் மொத்தம் 6 வரிசை நம்ம பின்னி இருக்கோம். சென்டரை கணக்கு பண்ணாமல் சென்டர்லேருந்து ஒரு பக்கத்தில் 2 வரிசையும் இன்னொரு பக்கத்தில் 3 வரிசையும் நம்ம பின்னியிருக்கோம். சென்டரோடு சேர்த்து 6 வரிசை பின்னியிருக்கோம். ஓகேவா? இப்போது பேஸ் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து சைட் வால் பின்ன போகிறோம். சைட் வாலோட ஃபர்ஸ்ட் 3 ரவுண்டு வந்துட்டு ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கே இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த ஒயரை எடுத்துக்கிறேன். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருக்கி விடுற அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும்.
இப்போ கூடையோட சைடு வால் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். எங்கேருந்து ஆரம்பித்து சுற்றி ஒரு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வர போகிறோம். இதுதான் கார்னர் டர்னிங். ஓகேவா? பேஸ் பின்னும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 அடி ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னோம் இல்லையா? சைடு வால் பின்னும்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணவே கூடாது. கண்டினியூஸாக லேடர் நாட் போட்டு ஹைட் எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் பின்னணும். இடையில வந்துட்டு ரன்னிங் ஒயரோட கலர் சேஞ்ச் பண்ணணுன்னாக்கா ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு கலர் ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ணி பின்னலாம். இந்த கார்னர் டர்னிங்கும் ஃபுல்லாக பின்னுறது காமிச்சோன்னா ரொம்ப லேட்டாக போயிடும். ஸோ 2 கார்னர் வந்துட்டு டர்ன் பண்ணி எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 2 கார்னரை நீங்களே டர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ண போகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் கார்னர் டர்னிங். இந்த பக்கம் டர்ன் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடுறோம் இல்லையா? இதுதான் கார்னர் டர்னிங். இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு இந்த ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்ன போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னுவோம். இது 2வது கார்னர் டர்னிங். பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நம்ம நாட் போட்டே வரோம். அவ்வளோதான். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும். ஓகேவா? லேடர் நாட் போட்டு தான் இந்த பேக்கை நம்ம பின்னி இருக்கோம். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு 2 முறை கிளியராக காமிச்சிருப்பேன். ஓகே, இப்போது இந்த பக்கத்துலேயும் பின்னி முடிச்சாச்சு. இப்போது இந்த பக்கத்தில் 2வது கார்னர் டர்ன் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன் பாருங்கள். இதுதான் 2வது கார்னர் டர்னிங். இப்போ 2 கார்னர் டர்ன் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த இடத்துல 3வது கார்னர் டர்ன் பண்ணி இது வரைக்கும் பின்னணும். இந்த இடத்துல 4வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இப்போது சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போது ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேலே பார்த்தா மாதிரி மடிக்கணும். மடித்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். அப்புறம் இதே நாட்டிலே மேல் பக்கம் போகும் அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். ஃபர்ஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சி இழுங்க. அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க. நாட்டு டைட் ஆயிரும். இப்போது ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்துக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயர் எந்த நாட்டில் இருக்கோ பார்த்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா? அந்த ஒயரில் தான் 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 2வது ரவுண்டை நம்ம பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வரணும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும். அதுக்கப்புறம் 2வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு 3வது ரவுண்டு பின்னணும். இதே மாதிரி தான் இந்த பேக்கோட ஹைட் ஃபுல்லாகவே நம்ம பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2வது ரவுண்டில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடுங்க. இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு இன்னும் ஒரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பிகினருக்காக கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கலாம். இப்போது 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டிருக்கேன். இப்போது இந்த 2வது ரவுண்ட்லேயும் என்ன பண்ண போகிறேன்னா, ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும்.
செகண்ட் ஸ்டெப் இப்படி மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். ஃபைனலாக தேர்ட் ஸ்டெப் இந்த ஒயிட் கலர் நாட்லேயே மேல் பக்கம் ஒயிட் கலர் ஒயர் போகுது இல்லையா, அதை இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான், இதுதான் லேடர் நாட். ஃபர்ஸ்ட்டு மேலே போகிற ஒயர், அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்க, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அந்த ஒயரில் 3வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ 3வது ரவுண்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். அதுக்கப்புறம் இந்த 3வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு 4வது ரவுண்டு பின்னணும். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு மட்டும்தான் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். 4வது ரவுண்ட்லேருந்து பேஸ்கெட்டோட ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் 3வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுறேன். 2 முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு ஸ்லோவாக காமிச்சேன் இல்லையா, இப்போ பாருங்கள் ஸ்பீடாக போட்டுட்ருக்கேன். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பிகினருக்காக தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். ஐ கார்டில் வீடியோட லிங்க் இருக்குது, பாருங்கள். இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இனி நமக்கு ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் தேவையில்லை. ஸ்டார்ட் பண்ண முடித்த இந்த 2 ப்ளூ கலர் ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருக்கி விட்டுருங்க. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை சேஞ்ச் பண்ணி பின்ன போகிறோம். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம 10 ரவுண்டு பின்ன போகிறோம். மேல் பக்கம் போகிற ஏதாவது ஒரு ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருக்கி விடுற அளவுக்கு இந்த ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு கூடையோட சைடு வால் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த பேக் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட்டு 3 ரவுண்டு ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி காமிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 10 ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். இந்த சைடு வால் பின்னுறது மூடி பின்னுறது எல்லாமே ரொம்ப ஈஸி. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு பக்கம் 1 அடி ஒயர் அதிகமாக, ஒரு பக்கம் 1 அடி ஒயர் கம்மியாக விட்டோம் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த பேக்கை ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். இப்போ இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் லேடர் நாட் போடணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே 2வது ரவுண்டு, அதுக்கு மேலே 3வது ரவுண்டுன்னு இந்த பேக்கோட ஹைட்டு ஃபுல்லாகவே மொத்தம் 10 ரவுண்டு பின்னணும். இப்போது 10 ரவுண்டையும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஃபினிஷிங் நமக்கு கிடச்சிருக்கும். இன்னும் மூடி மட்டும் தான் நம்ம பின்னணும். இப்போது கடைசி ரவுண்டு பின்னி முடிச்சுட்டு இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இனி நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை. இப்போது ஒரு பக்கத்தில் வந்துட்டு 1 அடி ஒயர் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். இதில் தான் மூடி பின்னுவோம். மற்ற இந்த மூடி பின்னுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 அடி ஒயர் ப்ளஸ் உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கும் சேர்த்து நமக்கு ஒயர் இருக்கும். இந்த அளவுக்கு ஒயர் இருந்தால் தான் இந்த மூடியை நம்மளால் பின்ன முடியும். இதை தவிர மற்ற எல்லா ஒயரும் குட்டி குட்டியாக இருக்கும். இது எல்லாமே இந்த பேகுக்குள்ளேயே சொருகி விட்டுடலாம். இந்த மேல் பக்கம் போகிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து உள்ளுக்குள்ளே சொருகணும். 2வது ரவுண்ட்லேருந்தே சொருகி விட்டுருங்க. நம்ம நார்மலாக ஒயர் குடைகள் பின்னும்போது 3வது ரவுண்ட்லேருந்து சொருகுவோம். அந்த கடைசி ரவுண்டை உள்ளுக்குள்ளே மடித்து சொருகுவோம். இது மூடி போட்ட பேக் அப்படின்றதுனால 2வது ரவுண்ட்லேருந்தே சொருகிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒயர்ஸை சொருகும் போது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக சொருகணும். அந்த ட்ராக் வந்துட்டு மாறாமல் சொருகணும். அப்போ தான் பேக்கோட உள் பக்கத்துலேயும் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். மூடி பின்னுறதுக்காக இந்த 16 ஒயர் மட்டும் தான் நமக்கு லாங்காக இருக்கும். இப்போ மூடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். மூடி பின்னுறதுக்கு ப்ளூ கலர் ஒயரை விட்டுருங்க. நடுவில் 10 ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்துலேயே இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இப்போது பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. மொத்தம் 10 ஒயிட் ஒயர் இருக்கும். அந்த 10 ஒயிட் ஒயரையும் 2 பிடிச்சி நம்ம நாட் போட்டோன்னா மொத்தம் 5 நாட் கிடைக்கும். இப்போது கடைசியாக 5வது நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ 10 ஒயிட் ஒயரையும் வச்சு 5 கிராஸ் நாட் நம்ம போட்டிருக்கோம். இப்போது இந்த 5 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போடணும். ஃபர்ஸ்ட் 2 நாட்டுக்கு மேலே ஒயர் கிராஸ் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் 2வது நாட் போடுறேன். இப்போது பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. இதில் 3வது நாட் போடுறேன்.
இப்போது இதுக்கு பக்கத்தில் 4வது நாட் போடுறேன். இதுக்கு மேலே ஒயர் வந்துட்டு நமக்கு கிராஸ் ஆகாது. 5 நாட்டுக்கு மேலே 4 நாட் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். அடுத்து பாருங்கள், இந்த 4 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். 3 நாட் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 நாட்டுக்கு நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். அடுத்து பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. இதில் 2வது நாட் போடுறேன். இப்போ அடுத்து 3வது நாட் போடுறேன் பாருங்கள். இப்போது 4 நாட்டுக்கு மேலே 3 நாட் போட்டாச்சு. அடுத்து 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போடணும். 2 நாட் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். இது ஃபர்ஸ்ட் நாட்டு, இது செகண்ட் நாட்டு. இப்போ கடைசியாக இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒரு நாட் போடணும். அவ்வளோதான். 5 நாட்டில் ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக ஒரு நாட்டில் முடிச்சாச்சு. இப்போ குட்டியாக மவுண்டன் ஷேப் பின்னி முடிச்சாச்சு பாருங்கள். அடுத்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 ப்ளூ ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ ஒயரை நம்ம பார்டர் மாதிரி பின்ன போகிறோம். 2 பக்கத்துலேயும் பார்டர் மாதிரி நமக்கு வரும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு பின்னிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்டு ஒயரை லெஃப்ட் சைடு இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். நம்மளோட சேனலில் ஹேண்ட்பேக், பர்ஸ் எல்லாம் புது புது மாடலில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஹேண்ட்பேக் அதுக்கப்புறம் பர்ஸுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளூ ஒயரை பின்னியாச்சு. அடுத்து 2வது ப்ளூ ஒயரை வச்சு பின்ன போகிறோம். இந்த 2வது ப்ளூ ஒயரை வச்சு மேல் பக்கம் எண்டு வரைக்கும் பின்னணும். இப்போ 2வது ப்ளூ ஒயரை பின்னியாச்சு. அடுத்து கடைசியாக 3வது ப்ளூ ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது லெஃப்ட் சைடு பின்னியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு 3 ப்ளூ ஒயர் இருக்கு இல்லையா, இதை இந்த எண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு ப்ளூ ஒயரை 3 வரிசை பின்னுறதை காமிச்சேன் இல்லையா, இந்த பக்கத்தில் ஒரு வரிசை மட்டும் பின்னுறதை காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 2 ப்ளூ ஒயரை வச்சு 2 வரிசை நீங்களே பின்னிக்கோங்க. இதை ஃபுல்லாக பின்னுறதை காமிச்சோன்னா வீடியோ இன்னும் ரொம்ப பெருசாக போயிடும். இப்போ ஒயிட் ஒயரில் பின்னியாச்சு. இந்த ப்ளூ ஒயர்லேயும் சேர்த்து நாட் போடணும். இப்போது கடைசி நாட் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த ஒரு வரிசை பின்னி காமிச்சேன் பாருங்கள், அதே மாதிரி இன்னும் 2 ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ மூடி ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். பின்னி முடிச்சுட்டு இந்த ஒயரை இந்த மூடியோட உள் பக்கத்தில் சொருகி விடணும். அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து அந்த ஒயர் வந்துட்டு என்ன டைரெக்ஷனில் போதோ அதே டைரெக்ஷனில் சொருகி விடுங்க. அந்த ட்ராக் மாறாமல் சொருகுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரைட் சைடு போகிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடு மடித்து சொருகணும். லெஃப்ட் சைடு போகிற ஒயரை ஆப்போசிட்டில் ரைட் சைடு மடித்து சொருகணும். அவ்வளோதான். அதே மாதிரி மூடியில் எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் சொருகி விட்டுருங்க. மூடி நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ மூடியில் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த பேக்கோட உள் பக்கத்தில் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு டிஃபன் பாக்ஸ் தாராளமாக உங்களால் வச்சுக்க முடியும். இப்போது நார்மலாக இருக்கிற இந்த பேக்கை அப்படியே ஒரு ஹேண்ட்பேக் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த சைடில் மொத்தம் 6 வரிசை இருக்கு இல்லையா, இந்த 6 வரிசையை இந்த மாதிரி உள் பக்கம் மடித்து ஒரு சின்ன துண்டு ஒயரை வச்சு இந்த இடத்துல கட்டி விட போகிறோம். இந்த மாதிரி கட்டி விட்டோம்னாக்கா இது ஒரு ஹேண்ட்பேக் ஷேப்புக்கு நமக்கு வந்துடும்.
இப்போ நான் கட்டி விடுறேன் பாருங்கள், அதே மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு 2 ரவுண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒயரை சுற்றிட்டு மறுபடியும் இந்த ஒயரை அப்படியே உள் பக்கத்தில் கொண்டு போயிருங்க. பேக்கோட உள் பக்கத்தில் கொண்டு போயிட்டு இந்த ஒயரை முடியெல்லாம் போட வேண்டியதில்லை, அப்படியே பேகுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. பேகுக்குள்ளே சொருக கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா மேல் பக்கம் மூடி போகுது இல்லையா, இந்த மூடியில் நீங்கள் சொருகி விட்டுடலாம். மூடியில் சொருகுனிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஒயரை வச்சு நம்ம கட்டி விடுறோம் இல்லையா, இதை வந்துட்டு சும்மா ரஃபாக தான் நம்ம கட்டி விடுறோம். இதே இடத்துல நமக்கு ஹேண்டில் வந்துடும். ஸோ நீங்கள் முடியெல்லாம் போட வேண்டியதில்லை. இது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது. நம்ம இப்போ ஒயரை வச்சு எந்த இடத்துல கட்டுறோமோ அதே இடத்துல தான் ஒயரை இன்செர்ட் பண்ணி ஹேண்டில்னும் நம்ம பின்ன போகிறோம். ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு இந்த வீடியோவில் நான் காமிக்கல. ஹேண்டிலுக்கான மெஷர்மெண்ட்டு மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிவிட்டு ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோ இருக்குது. 4 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் பின்ன போகிறேன். 4 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு ஐகார்டில் ஃபுல் கிளியர் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஹேண்ட்பேக் மாதிரி ஒரு ஷேப் வரதுக்கு ரஃபாக ஒரு ஒயரை வச்சு இந்த மாதிரி ஒரு 2 ரவுண்டு சுற்றிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஒரு சின்ன துண்டு ஒயரை வச்சு கட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கத்துலேயும் ஒயரை வச்சு கட்டி விட்டதுக்கப்புறம் இது ஒரு ஹேண்ட்பேக்கோட ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம மேக்னெட்டிக் லாக் வைக்க போகிறோம். இந்த மேக்னெட்டிக் லாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று திக்காக இருக்கும், இன்னொன்று தின்னாக இருக்கும். திக்காக இருக்கிறத பேக்கில் வந்துட்டு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தின்னாக இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு மூடியில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வாஷரும் கொடுத்துருப்பாங்க. நான் வாஷர் வைக்கல. வாஷர் வைக்காமையே என்ன பண்ண போகிறேன்னா இந்த பின்னை வளைச்சி விட போகிறேன். நல்லா இந்த பின்னை கேப் இல்லாமல் வளைச்சி விட்டுட்டு இன்னும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடியில் ஒன்று செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஹேண்ட்பேக்கில் ஒன்று செட் பண்ண போகிறோம். திக்காக இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு ஹேண்ட்பேக்கில் செட் பண்ணணும். 2 பக்கத்துலேயும் 5 வரிசை கரெக்டாக விட்டுட்டு நடுவில் இந்த லாக்கை வந்துட்டு செட் பண்ணணும். எந்த இடத்துல அந்த லாக் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அந்த பின்னை என்ன பண்ணணும்னா ஆப்போசிட்டில் இந்த மாதிரி மடக்கி விடணும். மடக்கி விட்டுட்டு ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப சிம்பிள் மெத்தடில் மூடி போட்ட ஹேண்ட்பேக் நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போது இந்த ஹேண்ட்பேக்கை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன ஃப்ளவரை வந்துட்டு நடுவில் வைக்க போகிறேன். ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்டு, ஹேர் ரப்பர் பேண்டாக போடுறதுக்காக இது நான் செஞ்சது. இது எப்படி செய்யறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவோட லிங்க்கும் ஐகார்டில் கொடுக்குறேன், பாருங்கள். ஆம்லா நாட்டும் பீட்ஸும் வச்சு இந்த ஹேர் ரப்பர் பேண்டு செஞ்சுருக்கேன். இதில் ரப்பர் பேண்ட் செட் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு பேக்கில் எந்த இடத்துல செட் பண்ணணுமோ அந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் பேண்டாக நினச்சிங்கனாலும் இது ஈஸியாக நீங்கள் வெளியே எடுத்துடலாம். இது ரப்பர் பேண்டாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேக்கை வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீ செயினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் போட்டுடலாம். இப்போ ஹேண்ட்பேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கைப்பிடி வச்சாதான் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு கைப்பிடி எப்படி வச்சுருக்கேன்னா 3 அடியில் 4 ஒயர் எடுத்து உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். 4 ஒயர் உருட்டு கைப்பிடி ரொம்ப கிளியராக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பிகினருக்காகவே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துருப்பேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது. அப்படி இல்லைனாக்கா ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். நம்ம சைடில் ஹேண்ட்பேக்கோட ஷேப்புக்காக கட்டி விட்டோம் இல்லையா, அதே இடத்துல தான் இந்த ஹேண்டிலோட ஒயரையும் அட்டாச் பண்ணி பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிம்பிள் மெத்தடில் பிகினருக்காக மூடி போட்ட ஒரு ஹேண்ட்பேக் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.